ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்புறம் வந்து ஃபினான்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறைஞ்ச ப்ரீமியமில், அதாவது ப்ரீமியம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியான விலையில் வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்டை வாங்கணும் அப்படின்னா அதில் லாபம் பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ட்ரேடிங், ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அதுக்கு கீழே ஒரு முக்கியமான 2 டைப்ஸ் இருக்குது. அதான் வந்து கால் அண்ட் புட். இந்த கால் அண்ட் புட்டை நீங்கள் எடுத்துகிட்டினாலே அதுக்கு, அதாவது கால் கீழே ஒரு 3 முக்கியமான டைப் இருக்குது, புட்டு கீழே ஒரு 3 முக்கியமான டைப் இருக்குது. ஸோ அது என்னென்னா, கால் கீழே ஃபார் எக்ஸாம்பிள் கால் அந்த ஆப்ஷன் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மணி கால், அப்புறம் வந்து அட் த மணி கால், அப்புறம் வந்து அவுட் ஆஃப் த மணி கால். இது வந்து புட் அந்த ஆப்ஷன் கீழே நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மணி புட், அட் த மணி புட், அவுட் ஆஃப் த மணி புட். இந்த கேட்டகரிஸ் பொறுத்தா வந்து ப்ரீமியம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கால் கீழே 3 டைப் இருக்குல்ல, ஸோ அந்த 3 கேட்டகரிஸ் பொறுத்தா வந்து இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து மாறுபடும். நான் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அந்த குறைஞ்ச ப்ரைஸில், அதாவது அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ இந்த கேட்டகரி பொறுத்தா வந்து அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் வந்து நீ இந்த மணி அந்த கேட்டகரியில் கால் ஆர் புட் எந்த ஆப்ஷனாக இருக்கட்டும், இந்த மணியில் போய் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மணி, அப்போ அவுட் ஆஃப் த மணி, ஸோ இந்த கேட்டகரிஸோட இந்த மணி கால் ஆர் புட் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போதைக்கு நம்ம இந்த மணி அண்ட் அவுட் ஆஃப் த மணி இந்த 2 ஆப்ஷன் மட்டும் பார்ப்போம். ஏன்னா அந்த அடுத்த மணி வந்து என்ன கான்செப்ட்னா உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஈக்குவலான இடம், அதுதான் வந்து அடுத்த மணி. ஸோ அந்த இது வந்து நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த மணி அண்ட் அவுட் ஆஃப் த மணியும் பட்டு பார்ப்போம். ஸோ இதுவே வந்து அவுட் ஆஃப் த மணி, ஸோ கால் ஆர் புட் இந்த 2 ஆப்ஷன் எதோட இருந்தாலும் அவுட் ஆஃப் த மணியில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மணியோட ப்ரீமியம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியான விலையில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் ப்ரீமியம் ப்ரைஸை சூஸ் பண்ணி, ஸோ அந்த கம்மியான ப்ரைஸில் சூஸ் பண்ணி லாபம் பார்க்கலாமா, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீமியம் அப்படின்னா என்ன சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விளக்கம் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ப்ரீமியம் அப்படின்னா என்னென்னா ஒரு சர்டன் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸை வச்சு நம்ம தான் வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து நம்ம பை பண்ணுவோம். அதாவது ஆப்ஷன் செல்லர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் வந்து நம்மக்கிட்ட விற்பாங்க. நம்ம வந்து ஆப்ஷன் செல்லர்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது இந்த ப்ரீமியம் ப்ரைஸை கொடுத்து ஆப்ஷன் கால் ஒரு ஆப்ஷன் புட்டை வந்து நம்ம பை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீமியம் வந்து இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி, ஸோ இதை பொறுத்து மாறும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த ப்ரீமியம் வந்து எந்த காம்பினேஷனால் ஆனது அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு 2 இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸால் அந்த ப்ரீமியம் வந்து டிசைட் பண்ணுறது. பட் ரொம்ப முக்கியமான 2 பார்த்திங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ அண்ட் டைம் வேல்யூ. ஸோ இது 2 பொறுத்து தான், அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ, ஸோ இது 2 சேர்த்து தான் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னா ஒரு உண்மையான மதிப்பு, அதை சொல்லவ தான் இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்போவுமே வந்து இந்த மணி காலில் மட்டும்தான் இருக்கும். அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணியில் எப்போவுமே 0 தான் இருக்கும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதாவது உண்மையான மதிப்பு அப்படின்னு என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மணி கால் நம்ம ஆப்ஷன் அந்த கேட்டகரி நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த மணி கால் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு இருக்குது, ₹100. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹102, ஸோ ₹102. ஸோ இந்த மணி கால் எடுத்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த மணி கால், அதோட கேட்டகரி. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு சைன் பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பட் ₹102 இருக்குது மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ உண்மையான மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஓட டிஃப்ரென்ஸ் தான், மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா ₹2. ஸோ இந்த ₹2 தான் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ. பட் அந்த ப்ரீமியம், ஓவரால் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.75. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 3.75 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ ப்ரீமியம் ப்ரைஸ், அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 100, மார்க்கெட் ப்ரைஸ் 102. ஸோ இப்படிப்பட்ட கான்ட்ராக்டில் உள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து 3.75 இருக்குது. ஸோ அது அப்படி இன்ட்ரென்சிக் வேல்யூ 2 இருக்குது, அது என்ன 1.75. ஸோ அந்த 1.75 தான் டைம் வேல்யூ. ஸோ அந்த டைம் வேல்யூ எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்மள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த 1.75 தான் டைம் வேல்யூ. ஸோ டைம் வேல்யூனா என்னென்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஸோ அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எப்போ முடியுது, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 7 டேஸில் முடியலாம், 25 டேஸ் கிட்டே முடியலாம். ஸோ அந்த டேஸை பொறுத்து வந்து இந்த டைம் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, சேம் இந்த கான்ட்ராக்ட் தான், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 100, மார்க்கெட் ப்ரைஸ் 102, அப்போ ப்ரீமியம் வந்து 3.75. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 3.75 வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1.75 எதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க? இன்கேஸ் வந்து அந்த எக்ஸ்பிரி டேட், அந்த இடைப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் முடிகிற நாட்கள் வந்து ஒரு 20லேருந்து 25 நாட்கள். ஸோ இவ்வளோ நாள் இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ நாளில் வந்து மேபி இந்த மார்க்கெட் வந்து ₹102 தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து
அந்த டேஸ் நிறைய இருக்குல்ல, 20 நாள் டு 25 நாள் இருக்குது. மேபி இந்த 102லேருந்து 103 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால வந்து இந்த ஆப்ஷன் செல்லர் வந்து ஆப்ஷன் பையர்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இதுவே நீங்கள் 100 ரூபாய்க்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்கிட்ட 102 ரூபாய்க்கு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் 3.75 கொடுத்து உள்ளே போகிறீங்க. அப்போது இந்த மார்க்கெட் வந்து 103.75 தாண்டினா மட்டும் நீங்கள் லாபமே பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்க நினைப்பாங்க, இந்த 103.75 தாண்டக்கூடாதுன்னா ஆப்ஷன் செல்லர் நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இந்த டைம் வேல்யூ வச்சுருப்பாங்க 1.75. ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டைம் வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும். இன்கேஸ் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸு இதே மார்க்கெட் ப்ரைஸ் 102 ரூபா, ஆனால் அந்த 2 நாளில் முடிய போகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 3.75 இல்லாமல் 1.75 இருக்கலாம். ஏன்னா வந்து 2 நாளில் முடிய போகுது. அது எப்படி 1.75? ஏன்னா வந்து அதாவது உண்மையான மதிப்பே வந்து 2 rupees இருக்குது. அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 100, மார்க்கெட் ப்ரைஸ் 102 ரூபா இருக்குது. உண்மையான மதிப்பே 2 ரூபா இருக்குது. அது எப்படி 1.75 ஆகும்? ஸோ அந்த 1.75 எப்படி ஆச்சுன்னா, 2 வந்து உண்மையான மதிப்பு, ₹2 வந்து உண்மையான மதிப்பு, -0.25 அந்த டைம் வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கும். ஸோ 2 -0.25 வந்தால் மட்டும்தான் இந்த ப்ரீமியம் வேல்யூ வந்து 1.75 வரும். அது ஏன் மைனஸில் இருக்குது அப்படின்னா, அந்த ஆப்ஷன் செல்லரை வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 டேஸில் வந்து இந்த 102 ரூபா தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த ஆப்ஷன் செல்லருக்கு தெரிஞ்சிருக்கனால தான் மைனஸில் இருக்குது. ஸோ இந்த 2 நாளில் வந்து 102லேருந்து தாண்ட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மார்க்கெட் வந்து தாண்டாது, மேபி கம்மியோட ஆகலாம். அப்படியே அவங்க ஆன்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைம் வேல்யூ நெகட்டிவில் காமிக்கும். ஸோ வந்து அந்த டிஃப்ரென்ஸே வந்து 2ஆக இருந்தாலுமே நெகட்டிவ், அதாவது இது மேல் ஏற வாய்ப்பு இல்லைனால அந்த டைம் வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கும். ஸோ அதனால தான் 1.75 காமிக்குது. ஸோ சிம்பிள், அந்த இந்த மணி அந்த காலில் ஆர் இந்த மணி புட்டில் மட்டும்தான் இந்த உள்ளார்ந்த மதிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னா உள்ளார்ந்த மதிப்பு, அதாவது உண்மையான மதிப்பு சொல்லுவாங்க. அது கூட இந்த டைம் வேல்யூ வந்து இந்த எக்ஸ்பைரி டேஸ் எவ்வளோ நாட்கள் இருக்கோ அதை பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதிகமான எக்ஸ்பைரி டேஸ் இருந்துச்சுன்னா டைம் வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். ஷார்ட்டாக இருக்குது, முடிய போகுது, இந்த 2 days 3 ட்ரேடிங் செஷனில் முடிய போகுது அப்படின்னா டைம் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே டீட்டெயில்ஸ் தான் வந்து புட் ஆப்ஷனுக்கும் பொருந்தும். புட் ஆப்ஷன் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ண போகிறீங்க, அதாவது இந்த மணி புட்டில் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருப்போம், ₹100. மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்கும் இந்த மணி புட்டில்? அதோட கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 98 ரூபா, ₹98 தான் கரண்டாக மார்க்கெட் ப்ரைஸ். சேம் ப்ரீமியம் வேல்யூவே வச்சுப்போம், 3.75. இதில் இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோன்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹2. பட் வந்து இந்த 1.75 எதுக்குன்னா டைம் வேல்யூ. ஸோ அவங்க மார்க்கெட் என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு மேலே கம்மியாக வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து அதாவது கிட்டத்தட்ட அதே சேம் டேஸே வச்சுருப்போம். கிட்டத்தட்ட 20 to 25 நாள் கிட்ட இருக்குது அப்படின்னா 1.75 கிட்ட இருக்கும். இதுவே 2 நாளில் கிட்ட தான் இருக்குது, இந்த 1 நாள் தான் இருக்குது அப்படின்னா அதோட டைம் வேல்யூ வந்து கம்மியும். பட் அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து எப்போவுமே சேம் தான். அதோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்போவுமே சேம் தான். ஸோ இதுக்கு மேலே குறையாது, இதுக்கு மேலே கூடாது, அதை பொறுத்து வந்து இந்த டைம் வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். இன்கேஸ் ரொம்ப டேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நம்ம நினச்ச மாதிரி போயிடக்கூடாதுல்ல. அதாவது நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுறோம் அப்படின்னா இதோட குறையணும் தான் நம்ம பை பண்ணுறோம். அவங்க என்ன ஆப்ஷன் செல்லர் எப்படி நினைப்பாங்க, குறையக்கூடாது, 98ஓட குறையக்கூடாது அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நாள் அதிகமாக இருக்குது, 25 நாள் கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதான் டைம் வேல்யூ. ஸோ இந்த டைம் வேல்யூ வந்து கால் ஆப்ஷனுக்கு எப்படியோ இந்த மணி காலுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த மணி போட்டுக்கும். இப்போ அவுட் ஆஃப் த மணி, ஸோ அந்த கேட்டகரிக்கு வருவோம். ஸோ அவுட் ஆஃப் த மணி கேட்டகரிக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூவே அங்கே கிடையாது. அவுட் ஆஃப் த மணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவுட் ஆஃப் த மணி காலில் நம்ம எடுத்துப்போம். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது ₹100 அந்த ரேஞ்சிலேயே நம்ம அந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ₹100 இருக்குது. இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ₹88 இருக்குது. ஸோ நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க, ஓகேவா? நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வந்து 88லேருந்து ஃபஸ்ட் 100 வரணும். ₹100 தாண்டினா மட்டும்தான் நீங்கள் அந்த லாபமே நீங்கள் பார்க்க முடியும். அப்போது அங்கே வந்து ரொம்ப டிமாண்ட் ரொம்ப அதாவது கம்மி. ஸோ 88 ரூபாலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 நாளே வச்சுப்போமே, இன்னும் 20 நாள் இருக்குது அந்த கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ணி முடியறதுக்கு 20 நாளே இருக்குது. ஃபஸ்ட்டு 88 ரூபாலேருந்து ₹100 வரணும். இந்த ₹100 வந்த அப்புறம் தான் வந்து ₹102 கிட்ட வந்தால் நீங்கள் லாபம் பார்க்கலாம், அப்படித்தானே? ஸோ இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கவே இருக்காது, வெறும் டைம் வேல்யூ தான்.
இன்கேஸ் வந்து ₹1 ப்ரீமியம் ருபீஸ் வெறும் ₹1 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ போய்ட்டு மைனஸ் பண்ணி ₹12 இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அப்படிலாம் பார்க்க முடியும். இன்னும் அவுட் ஆஃப் த மணி கேட்டகரி நீங்கள் வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ உண்மையான மதிப்பே இருக்காது. அது ஒரு ப்ரீமியம் ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ப்ரீமியம் எப்போவுமே வந்து டைம் வேல்யூ தான். ஓகேவா? ஸோ அந்த டைம் வேல்யூ மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆப்ஷன் செல்லருக்கு தெரியும் 88லேருந்து ₹100 தாண்டி வரது வந்து ரொம்பவே வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்கிறனால வெறும் இந்த டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆனால் வந்து இங்கே ப்ரீமியம் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இன்கேஸ் வந்து இந்த மணி காலில் ஒரு ₹10 இருக்குது அப்படின்னா இங்கே வெறும் ₹1. ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த அளவுக்கு கம்மியாக கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே தான் புட் ஆப்ஷனுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் த மணி புட் எடுத்துட்டீங்க. ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ₹100 அதில் ரேஞ்சில் இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹110 இருக்குது. இப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து அவுட் ஆஃப் த மணி கேட்டகரி தான். புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணனால 100 ஃபஸ்ட்டு 110லேருந்து ₹100 வரணும். 100 அதோட கம்மியான மட்டும் தான் நீங்கள் லாபம் பார்க்க முடியும். இதுக்கு வந்து அந்த 20 நாள் ஒரு 15 நாள் கிட்டே இருக்குன்னா இதுக்கு வந்து ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ சேம் தான் அந்த அவுட் ஆஃப் த மணி கால் மாதிரி தான் அவுட் ஆஃப் த மணி போட்டோம். இதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ப்ரீமியம் வேல்யூமும் வெறும் டைம் வேல்யூ மட்டும் தான். இன்டென்ஸ் வேல்யூ எப்போவுமே 0 தான் இந்த அவுட் ஆஃப் த மணிக்கு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் த மணி கேட்டகரியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எப்போவுமே ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆப்ஷன் கான்ட்ராக்டை பை பண்ணிக்கலாம். இதே இந்த மணி காலில் போய்ட்டு நீங்கள் இந்த மணி காலோ இந்த மணி புட்டில் போய்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே அவுட் ஆஃப் த மணி கால் நீங்கள் வரும்போது வெறும் 5,000 ஆர் 4,000 பண்ணி கொடுத்தா போதும் ஆப்ஷன் கான்ட்ராக்டை பை பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் லாபம் பார்க்க முடியுமா கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கம்மியான வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னா லாபமே கிடைக்காது. ஸோ அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் இந்த அவுட் ஆஃப் த மணி கால் அந்த எக்ஸாம்பிளே பார்த்தோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 100 இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் 88 இருக்குது. ஸோ 88லேருந்து 100 வர்றதுக்கே ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ குறிப்பிட்ட அந்த நாளில் ஏன்னா வந்து கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகும், மேபி குறையலாம். ஸோ வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இது அட்டைன் ஆகாது. ஸோ ஓகேவா? 88லேருந்து 100 வந்து அதுக்கப்புறம் வந்து 102 வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ரெக்கார்ட் ஆகிறதுக்காக ரொம்ப வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மினால ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ பேர் சார்ஜ் வந்து பண்ண முடியாதனால கம்மியான சார்ஜ் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கம்மியான ப்ரீமியம் தானே இருக்குது. ஸோ நம்ம பார்த்துடலாம் எப்படி மார்க்கெட் ஏறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க கேம்பிளிங் அந்த மாதிரி தான் ஆயிரும். ஏன்னா அந்த மார்க்கெட் ஏறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மிங்கிறனால. ஸோ அவுட் ஆஃப் த மணி கால் ஆர் புட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ அந்த கம்மியான ப்ரீமியமில் லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்போவுமே இந்த மணி காலில் வந்து ப்ரிஃபர் பண்ணால் மட்டும்தான் ஓரளவு நீங்கள் லாபம் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் இந்த மணி அப்புறம் வந்து அவுட் ஆஃப் த மணி இந்த கேட்டகரிஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மணி அந்த அவுட் ஆஃப் த மணிக்குள்ள ப்ரீமியம் வந்து எப்படிலாம் வேரியாது, அப்புறம் இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூனா என்ன, டைம் வேல்யூனா என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். புரியலனா ஒன்ஸ் திருப்பி நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செக்ஷன் எனக்கு புரியல அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு முக்கியமான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.